பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2026 புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம எல்லாருமே ஆவலோட காத்துட்ருக்கோம். இந்த 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிரபலமான ஜோதிடர் கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் சார் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. அவர்கிட்ட இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக கேட்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். வாங்க. அடுத்த மகர ராசி நேயர்களுக்கு 2026 எப்படி இருக்கும் சார்? மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மகத்தான ராசி. காலபுருஷ தத்துவத்துக்கு 10ஆம் இடம், கர்மஸ்தானம். சனி பகவான் 7.5 வருஷம் மகரத்தை விரட்டி அடிச்சிருக்காரு. சும்மா இல்ல, ஓவர் டைம் கூட அடிச்சிருக்கு. மகர ராசியில் இருக்கக்கூடியவங்க நீ கேட்டுப்பாங்க, பேசுனீங்கன்னா உங்கள்ட்ட பேச மாட்டேன், என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு வாழ்க்கையே போயிடுச்சு, யாருமே கிடையாது, மனிதர்கள் இல்லை, பூமி இல்லை, சாமி போயிம்பாங்க. அந்த அளவுக்கு அடி வாங்கிருக்கேன். 7.5 சனின்னா சும்மா இல்லை, அது ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு தான். அது வாழ்ந்தவங்களுக்கு தான் தெரியும். அந்த ரைடில் போட முடியும். மேரேஜை காலி பண்ணுறது, லவ்வை காலி பண்ணுறது, ஜாபை அடிக்கிறது, ஹெல்த்தை காலி பண்ணுறது, மானத்தை போடுறது, சின்ன சின்ன சிண்டு வாண்டு பொண்ணுங்கள்லாம் நம்மளை போய் ஏறும் மேலே. அதுதான் 7.5 சனியுடைய சிக்னல். சிங்கத்துக்கு மேலே இத்தினோண்டு சித்தரும்பு போய் மேலே கிண்டல் பண்ணும். அதுதான் 7.5 சனின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மகர ராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய, அதாவது 12 ராசிகள்ல 2026 ஆங்கில புத்தாண்டு யாருக்கு நம்பர் 1 பொசிஷன் அப்படின்னா மகரம். ரிஷபம், துலாம், மகரம். இந்த மகரம் சனி ராசி 3, 6, 11 உட்கார்ந்த ராசியோட 3க்கு போற ராசிநாதன் உபஜயஸ்தானத்துக்கு போய், உபஜயம்னா முயற்சின்னு அர்த்தம். எதை பண்ணாலும் அதுக்கு வெற்றி. கண்டிப்பா முயற்சி பண்ணணும் அவங்க. கண்டிப்பா 6 ராசி உச்சம். போர்வையை போட்டுட்டு வீட்டுல படுத்துட்டு இருந்தாங்கன்னா பிச்சை தான். ராசி ஜோதிடம் எல்லாமே நாமோடைய உழைப்பு இருந்தால்தான் வேலை செய்யும். தெய்வத்தாலே ஆகாதினும் முயற்சி தன் நெய்வருத்த கூலி தரும். ராசி இருந்தாலும் இல்லைனாலும் கூட வேலை செஞ்சா நடக்கும். ஆனா ராசி இருந்ததுன்னா 100% நடக்கும். அப்ப ராசி ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். நீங்க வேலை செய்யணும். வெறுமன ஜோதிடத்தை நம்ப கூடாது. வேலை செஞ்சாதான் ஜோதிடம். வேலை எனக்கு ஜாதகம் நல்லா இருக்கு, நான் வீட்டில் போய் உட்கார்ந்தேன், சோறு யார் போடும்? விவசாயி ஜாதகம் நல்லா இருக்கு, பயிரெல்லாம் நான் விளைவிக்க மாட்டேன், அப்புறம் சாப்பாடு எப்படி நமக்கு கிடைக்கும்? பைலட் இருக்கிறாரு, எனக்கு ஜாதகம் சூப்பரா இருக்கு, வீட்லயே இருக்கேன், ஃப்ளைட் யார் ஓட்டுறது? ஆக ராசினா என்னன்னு மக்கள் புரிஞ்சுக்கணும். ஜாதகம் ஜோதிடம் என்பது விஞ்ஞானம். அது என்ன எப்படி ஒர்க் பண்ணும்? உங்களுடைய முயற்சி. உங்க நேரம் நல்லா இருக்கும், அந்த முயற்சி சூப்பரா வரும். நேரம் நல்லா இருக்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவோம், கியூல வச்சிருக்கோம். ஆனா நீங்க உழைத்ததுடைய பலன் என்றைக்கும் வீணாகும். அதுதான் நேரம் நல்லா இருக்கு, சோ அவங்க முயற்சியும் செய்யணும். கண்டிப்பா முயற்சி. இப்போ கல்வியில எப்படி சார் உங்களுக்கு இருக்கு இந்த வருஷம்? மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உதயஸ்தானத்துக்கே வர நிறைய மருத்துவர்களை மகர ராசியிலிருந்து உருவாக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு. நிறைய விஞ்ஞானிகளை உருவாக்கக்கூடிய ஆண்டு, நிறைய பைலட்ஸை உருவாக்கக்கூடிய ஆண்டு. கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள்ல மிகப்பெரிய அளவுல கோலூற்றவர்களை மகர ராசியில பிறந்தவர்களை உருவாக்கக்கூடிய ஆண்டு. மகர ராசி உச்சகட்ட வெற்றியை அடையக்கூடிய ஆண்டு. குரு பகவான் கரெக்டா போய் 7ல போய் உச்சம் பெற்று ராசியை பார்க்கிறார். அது ஜூன் 2ல இருந்து. மார்ச் 6ல இருந்து 7.5 சனியில இருந்து விடுதலை. 7.5 வருஷம் அடி பின்னி எடுத்ததுல இருந்து விடுதலை. ஜெயில இருந்து வெளில வர மாதிரி. வெளில வந்தா ஜெயில இருந்து வந்தா அது என்ன அப்படி ஒரு டயர்டா கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி இல்லை. அடுத்து இமிடியட்டா ப்ராக்ரஸ். அப்படி கிஃப்ட். இவ்வளவு வருஷம் கல் உடைச்சிருக்கேன், இந்த இப்படி 2 லட்சம் வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி 3ல போய் சனி உட்கார் ராசிதான். அடுத்தது குரு பார்வை வேற இன்னொரு 3 மாசத்துல. இப்படி எல்லாம் சேர்ந்து வருது. துலாத்துக்கு சொன்ன மாதிரி தான் 30 வருஷத்துக்கு முன்னாடி துலாத்துக்கும் மகரத்துக்கும் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வருது. அதை உபயோகப்படுத்திக் கொள்வது என்பது அவர்கள் கையில் தான். சில மகர ராசி கமெண்ட்ல போடுவோம், சும்மா ஒரு ஜோதிடமே போய். நம்ம என்ன தமிழ்ல என்ன லண்டன்ல டசாடு மியூசியம் வீடியோன்னு போடுறோம், நம்ம ஜோதிடம் தான் போடுறோம். உள்ள வந்து ஃபுல்லா பார்த்துட்டு போயிருப்பாங்க. இதுதான் மக்கள். ஏன்னா வேண்டுமென்றே ஒரு கலையை பற்றி ஒரு விஷயத்தை பற்றி தெரியாமல், நாலேஜ் இல்லாமல் அதை பற்றி கமெண்ட் செய்யக்கூடிய கும்பல் பொழுதுபோக்குக்காக நிறைய இருக்கு. தங்களுடைய கருத்துக்களை மற்றவர்கள் மேல் திணிப்பதற்கான முயற்சியை பண்ணும். ஜோதிடம் பொய்னா வாரத்துக்கு 7 நாள் எங்க இருந்து வருது? ஆப்பிரிக்காவில் தான். மலை பேரா, செடி பேரா, கொடி பேரா? கிரகம் பேர் தான். அப்ப நம்மளுடைய கிரகத்தை வெள்ளக்காரன் ஒத்துக்கிட்டாங்க. தமிழ் கேலண்டர் தமிழ்னு சொல்றோம். தமிழ்ல எத்தனை நாள் இருக்கு மாசத்துல? 27 நாட்கள். அந்த 27ங்கிறது எங்கிருந்து வருது? 27 நட்சத்திரங்கள்ல இருந்து வருது. 12 மாதங்கள் உலகம் முழுக்க ஒத்துக்கிட்டான். அந்த 12 மாதங்கள் எங்கிருந்து வருது? ராசியிலிருந்து வருது.
அப்போ எனக்கு ஜோதிடம் மேல நம்பிக்கை இல்லை, எனக்கு மட்டும் வருஷத்துல 16 மாசமா? எனக்கு ஜோதிடம் மேல நம்பிக்கை இல்லை, எனக்கு என்ன வாரத்துக்கு 50 நாளா? இப்படி தற்குறிகளாக இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க பூமியில. எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் அதை படிச்சு பேசக்கூடியவர்கள் இருப்பாங்க, முட்டாள்கள் இருப்பார்கள். அதை பத்தி கவலைப்பட வேண்டியது. இக்னோர் த ராங் பீப்புள் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒட்டு மொத்தத்துல இந்த மகர ராசிக்கு இந்த ஆண்டு ஒரு ஜாக்பாட் ஆண்டு. ஜாக்பாட். அப்படியே திருமணம் நடைபெறுமான்னு சொல்லிடுங்க அவங்க. கண்டிப்பா நடைபெறும். குரு பார்வை கிடைக்குது. உச்ச குரு ஜூன் 2க்கு பிறகு லவரை கொண்டு போய் அப்பா அம்மா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருங்க, அவங்களே கிளம்பிடும். இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2026 முக்கியமா பொருளாதார நிலைமை பத்தி ஏற்கனவே சொன்னோம். பண வரவு என்பது 12 ராசிகளுக்கும் பணம் ஒரு பெரிய அளவிலான சவாலை கொடுக்க முடியாது. சில பேருக்கு கடன்கள் இருக்கும், சில பேருக்கு பண பரிவர்த்தனையில் பிரச்சனைகள் இருக்கலாம். அடிப்படை ஆதாரம்னு சொல்கிறோம், உணவு, தங்க இடம், உடுத்த நல்ல ஆடைகள், இதில் பிரச்சனை இருக்காது. 2, காதலை பற்றி கூட நீங்கள் கேட்டீங்க. காதல் விவகாரத்தில் இந்த 2026 ஆண்டுகளில் முக்கியமாக ஜெயிக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கடகம், ரிஷபம், துலாம், மகரம். இந்த 4 ராசிகளுக்கு காதல்லேருந்து ஜெயிச்சு திருமணமாக மாறக்கூடிய யோகம். ஒரு மனுஷனுக்கு காதல் வரணும்னா எங்கே சந்திரன் இருந்தாலும் வந்துடும். அந்த காதலில் ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்க, சுக்கிரனும் சந்திரனும் சம அளவில் பலமாக இருக்கணும். அப்போ தான் காதல் திருமணமாக மாறும். ஒருத்தருக்கு சந்திரன் ஸ்ட்ராங்காக இருக்கும், சுக்கிரன் வீக்காக இருக்கும், காதலிப்பாங்க, ஃபெயிலியர். ஒன் சைடு லவ்வும் இப்படி தான். சில பேருக்கு சுக்கிரன் நீச்சமாக இருக்குன்னா 10 பேர் காதலிப்பான். காதல்னா என்னன்னே தெரியாது இவனுக்கு. என்னப்பா என்ன இல்லை, எங்கள் அப்பா அம்மா சொல்கிற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்பேன்ப்பா, என்னடா சொல்கிறேன்னு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆக காதல் விவகாரங்களில் எப்போவுமே காதல் வர்றது அர்ஜெண்ட்டாக வரும், எக்ஸிட் ஆகிறது அப்படி கிடையாது, ரொம்ப கஷ்டம். அதனால் ஜாக்கிரதையாக முடிவெடுத்து அந்த உணர்ச்சிகளுக்கு கட்டுப்படாமல் ப்ராக்டிக்கலாக யோசித்து முடிவெடுக்கிறதுல இது பண்ணுறது நல்ல சிறந்த விளைவை ஏற்படுத்தும். இப்போது நம்ம 2026 ஆண்டு நிறைய விஷயங்களை பற்றி பேசணும். திருமணம் பற்றி பேசணும். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பல நபர்களுக்கு, அதாவது 12 ராசிகளில் பல நபர்களுக்கு திருமணம் இன்னும் ஆகாமல் இருக்குது. இந்த 90s 2K கிட்ஸை பற்றி தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. எவ்வளவோ இடத்துல வரேன்னு பார்த்துட்டோம், இன்னும் 30 வயசு மேலே எனக்கு ஆயிடுச்சு, திருமணம் இன்னும் நடக்கலையே, ஐயோ 3 லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, வர்றவங்களாம் பிச்சுட்டு போயிட்டான், வர்றவங்கெல்லாம் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, இப்போ கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னா நீங்கள் தான் ஒரு ஸ்திரமான முடிவு எடுக்கணும். உங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை செய்து திருமண யோகம் என்பது நடக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை தசாபுக்திகள் அதுக்கு இடைஞ்சலாக இருக்கா, அதற்கு ஏதாவது ரெமெடிஸ் இருக்கா அப்படிங்கிறத செய்யணும். பொதுவாக மக்களிடையே நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்கள் மேலே அதிகமாக நம்பிக்கை இல்லை. காரணம் என்னென்னா, பரிகாரங்கள்னால் என்ன நினைக்கிறாங்க மக்கள்னா, சுவிட்சை போட்ட உடனே லைட் எரியணும்னு நினைக்கிறாங்க. அது பேர் பரிகாரமே அல்ல. பரிகாரம் என்பது மனமுவந்து இறைவனை வழிபட்டு நம்பிக்கையுடன் நாம் செய்கின்ற பிரார்த்தனைகள், அதற்கு பேர் தான் பரிகாரம். அதாவது வழிமுறைகள் இருக்குது. இந்து மத சாஸ்திரத்தில் தர்ம சாஸ்திரம்னு இருக்குது. அந்த தர்ம சாஸ்திரத்தில் பல பேர் பரிகாரங்களை பற்றி எழுதியிருக்காங்க. இந்த குறைகளுக்கு, இந்த பிரச்சனைகளுக்கு இந்த பரிகாரம். இதெல்லாம் நம்ம எழுதுனதோ நம்மளுடைய தாத்தாவோ அப்பாவோ எழுதுனது இல்லை, மகான்கள் சித்தர்கள் எழுதுனது. அவர்கள் வழிமுறை கொடுத்துருக்காங்க. இப்போது நிறைய பேர் சொல்கிறாங்க, எதை சொன்னாலும் ஹோமம் பண்ண சொல்கிறாங்கன்னு. நீங்கள் சுருக்கமாக எடுத்துக்கங்க, இந்த பஞ்சபூதங்களில் உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் வெளில போகிறதுன்னா சூடு முதல்ல இருக்காது, அதுதான் அக்னின்னு சொல்கிறோம். அந்த பூதம் தான் முதல்ல வெளியே போகும். இந்த மூக்கை தொட்டவுடனே சில்லுன்னு வந்தால் தான் அவர் இறந்து போயிட்டாருன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு பிறகு அடுத்த பூதங்கள் ஒன்று ஒன்றா வெளியில் வருதுன்னு சொல்கிறோம். அப்போது ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா புண்ணியாச்சனத்துக்கு என்ன பண்ணுறாங்க? ஹோமம் தான் வளர்க்குறாங்க. கல்யாணத்துக்கு என்ன பண்ணுறாங்க? அக்னி தான் வளர்க்குறாங்க. கிரகப்பிரவேசம் வீடு பண்ண என்ன பண்ணுறாங்க? அக்னி தான் வளர்க்குறாங்க. அத்தனையுமே அக்னி சாட்சி. அதற்கு தான் பரிகாரத்தில் ஹோமம்ங்கிறது வச்சுருக்காங்க. இதை புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கி பரிகாரம் எப்படின்னா டாமினஸ் பிஸா டெலிவரி மாதிரி நினைக்கிறாங்க பொதுமக்களில் பல பேர். 7:30க்கு நான் அவைலபிள், அது 7:45 முடிச்சுடுறீங்களா? நீங்கள் இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுறதுக்கு சுவாமியே உங்களுக்கு பரிகாரம் பண்ணிடுவார். ஏன்னா தெய்வத்தை முதல்ல வணங்கணும், மதிக்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே பெஸ்ட்டு பரிகாரம் நான் சொல்கிறேன். நீங்கள் பெத்த தாய் தந்தையை நீங்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை கரெக்டாக செய்கிறது, அவங்கள மரியாதையாக பேசுறது, சாப்பிட்டியா 2 வார்த்தை கேட்குறது. இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா
கடவுளுக்கு நீங்கள் எந்த பரிகாரமும் செய்ய தேவையில்லை. உங்களுடைய கட்டின மனைவிக்கு, கட்டின கணவனுக்கு ஒழுங்காக அவங்க மேலே உண்மையாக அன்பாக இருக்கிறது, இந்த பரிகாரத்துக்கு மேலே வேறு எந்த பரிகாரமும் இல்லை. குழந்தைகளுக்கு தந்தையா தாயா நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறதுக்கு 3 விஷயத்துக்கு நம்ம கணக்கு பார்க்கக்கூடாது. அதாவது பெற்றவங்களுக்கு நம்ம செய்கிற விஷயங்கள், அவங்கள காப்பாற்றுறதுக்காக நம்ம போடுற சாப்பாடு, அவங்களுக்காக செய்யக்கூடிய வசதிகள், கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவிகள், நம்ம பெற்ற குழந்தை, நம்ம கட்டின பொண்டாட்டிக்கு நம்ம செய்கிறது, இதெல்லாம் கணக்கே பார்க்கக்கூடாது. பல மனிதர்களுக்கு எண்ணி பார்ப்பேன், இப்படிலாம் பண்ணலாமா, இப்படிலாம் பண்ணலாம். உயிரை கொடுத்து கூட தன்னை தாழ்த்தி கொண்டு இன்னும் குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய பல ராசி மக்கள் இருக்காங்க, எல்லா ராசியிலும் இருக்காங்க. ஆக இந்த ஆண்டு பல மக்களுக்கு பல புத்துணர்ச்சியை தரக்கூடிய, பல வகையிலே பல முன்னேற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக பொதுவாக 12 ராசிகளுக்கு வருது. இதில் கவனமாக இருக்க வேண்டியது மட்டும் சிம்மம், மீனம். ஆனால் அவங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னு உடனே நெகட்டிவாக எடுத்துக்கூடாது. இது ஒரு பரீட்சை, இதை நீங்கள் பாஸ் பண்ணணும். ஐபிஎஸ் பாஸ் பண்ணணும்னா பரீட்சை எழுதணும், டாக்டருக்கு பாஸ் பண்ணணும்னா பரீட்சை எழுதணும். அப்படி தான் இதுவும் ஒரு பரீட்சை, வாழ்க்கை பரீட்சை, அதை விட பெரிய பரீட்சை. இதை பாஸ் பண்ணால் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் நம்ம நேர்களுக்கு இருக்க பல சந்தேகங்கள்லாம் தேர்ந்திருக்கோம். ரொம்பவே விரிவாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். அதாவது ஆங்கில புத்தாண்டு 2026 பக்தி இன்ஃபோ தமிழ் நெஞ்சங்கள், அனைத்து உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலுடைய ஆதரவாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும், அனைத்து அன்பு தமிழ் உள்ளங்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த ஆங்கில நல் புத்தாண்டு வாழ்த்துக்களும் வணக்கங்களும்.